இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலும் இந்த வசனங்களை தியானித்து பார்க்கும்போது தீவிரவாதத்தினால் தீவிரமாக இருக்கிற மனிதர்களையும் அன்பினால் மிதவாதியாக இருக்கிற மனிதர்களையும் இங்கே சாலமோன் வேறுபடுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பேலியாளின் மகனென்று பாவம் செய்கிறவர்களை குறிப்பிடுகிறார். 28 மாறுபாடுள்ளவன், கோல் சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறார். 29 கொடுமையானவன் என்று சொல்லி துன்மார்க்கர்களுக்கு அநேக பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பேலியாளின் மகன் ஸ்கவுண்ட்ரல், அவன் கெட்டவனாக, அயோக்கியனாக, துஷ்டனாக, போக்கிரியாக இருக்கிற ஒரு மனிதன். கிண்டி விடுகிறான், அவன் சதி செய்கிறவனாக இருக்கிறான். எரிகிற அக்கினி போன்றது அவனுடைய உதடுகளில் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரிகிற ஒரு நெருப்பானது அவனுடைய நாவிலே இருக்கிறது என்று சொல்லி, இதற்கு வேறு ஒருவரும் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லை. நாபாலையும் அபிகாயிலையும் நாம் பார்க்கும் பொழுது நாபாலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அபிகாயிலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுதே தெளிவாக புரிந்து விடுகிறது. தாவீது ஒரு முறை தன்னுடைய வாலிபர்களை அழைத்து அவன் 600 பேரோடு கூட வனாந்திரத்தில் தங்கியிருக்கையில் நாபால் என்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி படைத்தவன் மயிர் கத்திரிக்கிற அந்த ஒரு விழாவை கொண்டாடி கொண்டு மிகுந்த ஆடுகளை எல்லாம் அடைத்து அவன் விருந்து செய்து கொண்டிருந்த பொழுது தாவீதோடு கூட சேர்ந்த வாலிபர்கள் தாவீது சொன்னபடி அவனிடத்தில் போய் தாவீதுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டபொழுது அவன் சொல்லிவிட்டான். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தாவீதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொன்னது போல, ஆனால் அவனை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து பேசுகிறான். தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், அவங்க அப்பா பேரே அவனுக்கு தெரியுது. எஜமானை விட்டு ஓடி போகிற ஊழியர்களில் ஒருவன் அவன் என்று சொல்லி எல்லாம் அவனை தெரியாது என்று சொல்லிவிட்டு, இன்ன இடத்தான் என்று நான் அறியாத மனுஷனுக்கு நான் அடித்தவைகளை, கொடுமையான அடித்தவைகள் எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் பேசுகிற வார்த்தையானது ஒரு எரிகிற நெருப்பை போல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். துஷ்டமான மனிதன், போக்கிரியாக உள்ள மனிதன் அத்தனையான காரியங்களை பேசின பொழுது அங்கே தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த 400 பேர்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டில் ஒரு நாயை கூட மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் கிளம்பி வரும்பொழுது பேலியாளின் மகன் கிண்டி விட்டபடியினால் மிகப்பெரிய அழிவு வரக்கூடியதாக இருந்ததை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவர் அவனை வாதித்தபடியினாலே அவன் இருதயம் கல்லாகி நாபால் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேலியாளின் மகன் சங்கீதம் 7:14 அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தீவினையை கற்பம் தரித்து அவனுக்குள்ள ஒரு கரு உருவாகுது. அது தீவினை என்கிற கரு தான் அவனுக்குள்ள உருவாகுது. பிள்ளையாய் பிறப்பது பொய்யை பிறப்பிக்கிறான், பொய்யை பெறுகிறான். அவனுடைய பிள்ளை பேரானது பொய் என்று சொல்லப்படுகிறது. அத்தனையாய் அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்ன இடத்தானே தெரியாது, அவனுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய பெயரை, அவங்க அப்பா பெயரை, இவைகளையெல்லாம் சொல்லி இன்னும் சவுளை விட்டு ஓடி போனவன் என்கிற வரையிலும் முழுமையாய் அறிந்து வைத்து அத்தனையாய் பொய்யை பேசுகிற ஒருவனாக இருக்கிறான். கடைசியில் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் என்பது போல அவன் வாழ்க்கை அழிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். பேலியாளின் மகன். 2வது, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். இது நம்முடைய நீதிமொழிகளை எழுதுகிற ஆட்கள் சொல்கிறார்களே, எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றி விடுகிறது போல செய்கிற காரியங்கள். கோபக்காரன், மாறுபாடுள்ளவன், அவனை குறித்து நமக்கு சரியாக நிதானிக்க முடியாது. வக்கரகம் பிடித்தவனாக, ஆக்வர்ட் மேனாக, பெர்வர்ஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுகிறதே அத்தனையாக உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்து கொண்டு அவன் வெளியே புகழ்ச்சியாக பேசி உள்ளத்திலே பழிவாங்குகிற எண்ணத்தோடு கூட இருக்கிறவன். அவன் எப்படியாயிலும் சண்டையை எழுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறவன். நீதிமொழிகள் 29:22 கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், உருவாக்குகிறான், அவனே உருவாக்குகிறான். அவன் மூர்க்கன், பெரும் பாதகன். இதற்கு வேற ஒருத்தரும் எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஏரோதியால் ஒன்றே போதும். ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்புவினுடைய மனைவியாகிய ஏரோதியாலை வைத்திருந்த பொழுது அவனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற பொழுது
ஏரோதின் மகள் அவள் மிகுந்த பெரிய ஒரு நடனத்தை ஆடி அங்கே அவையிலிருந்த எல்லாரையும் மகிழ்விற்ற போது அந்த காற்பங்கு தேசாதிபதியாகி ஏரோது தன்னுடைய மகளிடத்தில் கேட்கிறான், நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன், ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருகிறேன். அவன் நேரே ஓடிப்போ அவங்க அம்மாட்ட ஏரோதியாள்கிட்ட கேட்குறான் எதை கேட்பது என்று சொல்லி. அவளுக்குள்ளாக ஒரு வக்கரக புத்தி. ஏனென்று சொன்னால் அவன் இன்னொருவனினுடைய மனைவி, அந்த இன்னொருவனுடைய மனைவி சகோதரனுடைய மனைவியை இப்பொழுது ஏரோது வைத்திருக்கிறான். அதை யோவான் ஸ்நானகன் நீர் வைத்திருப்பது நியாயமில்லை என்று எச்சரித்தபடினாலே ஏரோது அவனை பிடித்து சிறையில் தூக்கி போட்டு இருக்கிறான். ஆனால் இவர் உள்ளத்தில் ஒரு வக்கரக புத்தி, ஒரு மாறுபாடுள்ள ஒரு இருதயம் தன்னுடைய மகளிடத்தில் சொல்லிவிடுகிறார், யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி அதை ஒரு தாளத்தில் வைத்து எனக்கு தர வேண்டும் என்று கேள் என்று சொல்லி அவள் சொல்லிவிட்டு யோவான் ஸ்நானகன் வெட்டப்படுகிறதற்கு, சிரச்சேதம் பண்ணப்படுகிறதற்கு அவள் காரணமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காட்டி கொடுக்கிறார், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 17:9 சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். நமக்கு தெரிந்திருந்த காரியங்கள் இவைகள், 2 நண்பர்களை பிரித்துவிடு என்று சொல்லி நினைத்தால் அவைகளை மூடி மறைப்பது நல்லது. குற்றத்தை மூடுகிறவன், அதை மன்னித்து விடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லிட்டே அலைகிறது, இருந்து கொண்டே இருந்துட்டு அடுத்தவனை குறை சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவது. இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்களாய் காணப்படுகிறார்கள். நான்காவதாக கொடுமையானவன், வயலண்ட் மேன். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமில்லாத வழியிலே அவனை நடக்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 1:10-16 வரை இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து சாலமோனே சொல்கிறார், என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் அவர்களுக்கு இடங்கொடாதே, எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமில்லாதவர்களை முகாந்திரம் இன்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பையன் இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. பொல்லாதவர்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நடந்த கலவரங்கள் கூட இப்படிப்பட்ட மனிதர்களால் அவைகள் கிளப்பி விட்டதை நாம் பார்க்கப்படுகிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு தேசத்தில், இன்றைக்கு அண்டைய நாட்களில் நடந்த கலவரங்களில் இன்றைக்கு பேலியாளின் மக்களாய் அநேகர் வெளிப்பட்டபடியினால், கெட்டவர்களாக அநேகர் வெளிப்பட்டபடியினால், கொடுமைக்காரர்களாக, கோல் சொல்லுகிறவர்களாக, மாறுபாடுள்ளவர்களாக, வக்கரக புத்தி நிறைந்தவர்களாக இருக்கிறபடியினாலைத்தான் வன்முறைகள் தூண்டிவிடப்படுகின்றன. இன்றைக்கு தேசத்தில் வன்முறைகள் எல்லாம் மாறணும். இந்த தேசம் விடுதலை பெற்றதே அகிம்சை என்று சொல்லி கடைபிடிக்கப்பட்ட, அன்பினால் நடத்தப்பட்ட போராட்டங்களின் மூலமாய் வெற்றி பெற்றதே அதே காரியங்களை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. என் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு அன்பின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்படியாக அவர் தன்னையே கல்வாரி சிலுவையிலே பலியாக்கி அன்பினால் இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக இவர் இத்தனை பெரிய காரியங்களை, தியாகங்களை செய்திருக்கும் பொழுது மனிதன் அப்படிப்பட்டவனாக அன்பினால் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இழுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சொல்லுகிறார் 32ஆம் வசனத்தில், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. நீடிய சாந்தமும் மனதை அடக்குவதும் ஒரு பட்டணத்தை போரிட்டு பிடிப்பதை விட ஒரு சிரமமான ஒரு காரியம். நீடிய சாந்தத்தோடு கூட இருக்கிறதும் மனதை அடக்கி வைக்கிறது, ஒரு பட்டணத்தை போரிட்டு பிடிக்கிறது, அதைவிட மிகவும் சிரமமானது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்படுது. நீதிமொழிகள் 19:11 கூட சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை.
நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வயதானா கூட நாம் இப்படிப்பட்ட வழியில் இருக்கிறோம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா நரைச்ச முடி உள்ளவங்களும் அவங்களுக்கு அது கிரீடம் அல்ல. நீதியின் வழியில் உண்டாகிற ஒரு நீதியின் பாதையில் நடக்கிற ஒரு மனுஷன். எல்லா முதியோர்களும் சிறந்தவர்கள் அல்ல. நீதியாய் இருந்து முதிர்வயது அடைந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் அவனுடைய நரைமயிர் மகிமையானதாக காணப்படுகிறது. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர்வயதானவர்களினுடைய மகிமை அவர்கள் நரை. நீதிமொழிகள் 20:29 சொல்லப்படுகிறது. நீதியாய் வாழ்கிற ஒரு மனிதன் நரைமயிரை அடையும் பொழுது அது அவனுக்கு மகிமை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக சொல்லி முடிக்கிறார், சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீடிய சாந்தத்தோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது காரிய சித்தியோ தீர்ப்போ ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக, நன்மையான தீர்ப்புகளை தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கிறவர்களாக, நாம் தீவிரவாதத்தை கைவிட்டு அன்பின் சாம்ராஜ்யத்தை நாம் கட்ட துணியும் பொழுது ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை நமக்கென்று தர முடியும். நாம் நீடிய சாந்தமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே.